இந்து புராணங்களில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுவது மகாவிஷ்ணுவுக்கும் துளசிக்கும் இடையிலான தொடர்பு. இது குறித்த முக்கிய தகவல்கள் இங்கே. புராண வரலாறு மற்றும் பிருந்தாவின் கதை. துளசி தேவி தனது முற்பிறவியில் பிருந்தா என்ற பெண்ணாக பிறந்தார். அவர் அசுர அரசனான ஜலந்தரனின் மனைவியாவார். பிருந்தாவின் தீவிர பக்தியும் கற்பும் ஜலந்தரனுக்கு மிகுந்த வலிமையை தந்தது. இதனால் அவனை யாராலும் வெல்ல முடியவில்லை. ஜலந்தரனின் அக்கிரமங்களை அடக்க மகாவிஷ்ணு ஜலந்தரன் வேடத்தில் சென்று பிருந்தாவின் கற்பை சோதித்தார். இதன் விளைவாக ஜலந்தரன் போரில் கொல்லப்பட்டான். உண்மையை அறிந்த பிருந்தா மகாவிஷ்ணுவை கல்லாக மாறும்படி சபித்தார். இதனால் விஷ்ணு சாட கிராமமாக புனித கல் மாறினார். பின்னர் பிருந்தாவின் பக்தியைக் கண்டு மெச்சிய விஷ்ணு அவர் பூமியில் துளசி செடியாக பிறப்பார் என்றும் துளசி இலைகள் இல்லாமல் தனது வழிபாடு முழுமை பெறாது என்றும் வரம் அளித்தார். ஆனால் சாலிகிராமம் உருவான வரலாறு குறித்து புராணங்களில் இருவேறு முக்கிய கதைகள் கூறப்படுகின்றன. 1. துளசி மற்றும் மகாவிஷ்ணுவின் கதை. மிகவும் பிரபலமான கதையின்படி சலந்தரன் என்ற அசுரனின் மனைவியான பிருந்தே துளசி மகாவிஷ்ணுவின் மீது கொண்ட கோபத்தால் அவருக்கு சாபமிட்டாள். விஷ்ணு கல்லை போல இரக்கமில்லாமல் நடந்து கொண்டதால் அவர் கல்லாக போக கனவது எனச் சபித்தாள். அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட மகாவிஷ்ணு கண்டகி ஆற்றில் சாலிகிராம கல்லாக அவதரித்தார். இதற்கு பிரதிபலனாக பிருந்தை துளசி செடியாக மாறி விஷ்ணுவின் வழிபாட்டில் முக்கிய இடம் பிடித்தார். 2. வஜ்ரகீடம் பொன்வண்டு கதை. புராணங்களின்படி கண்டகி ஆற்றில் வாழும் வஜ்ரகீடம் என்ற ஒரு வகை அபூர்வமான பொன் வண்டுகள் அங்கிருக்கும் கற்களை குடைந்து அதில் சக்கரம் மற்றும் பல்வேறு கோடுகளை உருவாக்குகின்றன. மகாவிஷ்ணுவே இந்த வண்டுகளின் வடிவம் எடுத்து கற்களில் சின்னங்களை வரைவதாக கருதப்படுகிறது. இதனால் இந்த கற்கள் புனிதமானவையாக கருதப்பட்டு வீடுகளிலும் கோயில்களிலும் வழிபடப்படுகின்றன. முக்கிய குறிப்புகள். சாலிகிராமங்கள் நேபாளத்தில் உள்ள கண்டகி ஆற்றில் மட்டுமே கிடைக்கின்றன. இவை இயற்கையாகவே சக்கரம், சங்கு போன்ற மகாவிஷ்ணுவின் அடையாளங்களை கொண்டிருக்கின்றன. இதை வழிபட தனியாக பிராண பிரதிஷ்டை செய்ய தேவையில்லை என்பது இதன் சிறப்பு. பக்தர்கள் முக்திநாத் பயணத்தின் போது இந்த நதியில் புனித நீராடி இங்கிருந்து சாலக்கிராம கற்களை சேகரிப்பதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர். ஓம் நமோ நாராயணாய.